வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சம்மர் ஸ்பெஷலா 4 விதமான குல்ஃபீஸ். குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுற இந்த குல்ஃபீஸை வீட்லயே ரொம்ப ஈஸியா நட்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னும் ஹெல்த்தியா நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ல பண்ணி சாப்பிடலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது பாதாம் ரோஸ் குல்ஃபி. இதுக்கு 50 கிராம் பாதாம ஊற வச்சு தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். எப்பவுமே ஐஸ்கிரீமோ குல்ஃபியோ செய்யறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை ஸ்டவ்ல வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் ஹீட்டாக இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆகும். அதையும் எடுத்து பாலோடவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பாயில் ஆகி வந்ததும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாவே போதும், ஏன்னா இதுல நம்ம ரோஸ் சிரப்பும் ஆட் பண்ணுவோம். அதுலயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு பாலை கொதிக்க விடுங்க. பால் நல்லா சுண்டி வரட்டும். அப்பதான் குல்ஃபி நல்ல டேஸ்டியா கிரீமியா கிடைக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல உரிச்ச பாதாம சேர்த்து கொஞ்சமா பால் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சுக்கலாம். அரைச்ச பாதாம் பேஸ்ட பாலோட சேர்த்து கலந்து விடுங்க. இப்ப பால் நல்லா திக்கா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். பாருங்க, இப்பவே நல்ல கிரீமியா இருக்கு. பால் நல்லா ஆறினதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்லயே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கலர்ஸோ இல்லாம நேச்சுரலான ரோஸ் வச்சு ரோஸ் சிரப் எப்படி பண்றதுன்னு நம்ம சேனல்லயே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ இத குல்ஃபி மோல்ட்ல ஃபில் பண்ணிடலாம். ஸ்டிக்ஸை இன்சர்ட் பண்ணி 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா குல்ஃபி நல்லா செட் ஆயிருக்கு. இப்ப டிமோல்ட் பண்ணிக்கலாம். பாதாமோட ரிச்னஸ்ல ரோஸ் ஃப்ளேவர்ல சாப்பிட ரொம்ப கிரீமியான பாதாம் ரோஸ் குல்ஃபி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி குல்ஃபீஸ் எல்லாம் நம்ம வீட்ல ட்ரை பண்ணோம்னா அதுக்கப்புறமா கடையில குல்ஃபீஸ் வாங்கி சாப்பிடவே மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். அடுத்ததா மேங்கோ குல்ஃபி செய்யறதுக்கு 2 அல்ஃபோன்சா மாம்பழம் எடுத்திருக்கேன். இதோட பல்ப் நல்ல ஸ்வீட்டாவும் ஃப்ளேவர்ஃபுல்லாவும் கலராகவும் இருக்கும். நீங்க வேற வெரைட்டி மாம்பழம் கூட யூஸ் பண்ணலாம். பட் புளிப்பில்லாத மாம்பழமா எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பிளண்ட் பண்ணி மேங்கோ பியூரியா எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிச்சதும் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கலந்து விடுங்க. மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு சுகர் கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க. பால் எவ்வளோ சுண்டி வருதோ அந்த அளவுக்கு குல்ஃபியோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பால் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி திக்காகி வந்திருக்கு. இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண பிஸ்தாவும் 2 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண பாதாமும் சேர்த்துக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் இப்படியே பாயில் ஆகட்டும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த பால் நல்லா திக்காகி கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. கலர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். இது எல்லாமே மலாய் தான். ஸோ பாலோடவே கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். மேங்கோ குல்ஃபி செய்யும் போது பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். பாருங்க எவ்வளோ கிரீமியா இருக்குன்னு. பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிளண்ட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ பியூரியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான பால்ல மாம்பழ பியூரி ஆட் பண்ணோம்னா பால் திரிஞ்சு போயிடும். ஸோ பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மேங்கோ பியூரியை சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை குல்ஃபி மோல்ட்ல சேர்த்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சுட்டு டீமோல்ட் பண்ணிக்கலாம். மேங்கோ ஃப்ளேவர்ல பார்க்க கலர்ஃபுல்லா யம்மியா இருக்கும். இதுக்கு மேல கொஞ்சமா பிஸ்தா சேர்த்து கொஞ்சமா சாஃப்ரான் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். கார்னிஷிங் எல்லாமே ஆப்ஷனல் தான், நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு யம்மியான மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிருச்சு. சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். மாம்பழ சீசனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கஸ்டர்ட் குல்ஃபி செய்ய 2 கப் ஃபுல் கிரீம் மில்கை ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாவே அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ கலந்து விட்டுட்டே இருங்க. பால் கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஒரு கப்ல முந்திரி, பாதாம், பிஸ்தா 3யும் கலந்து எடுத்திருக்கேன். இது கூட 2 ஏலக்காயோட சீட்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கப்ல 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கொஞ்சமா பால் சேர்த்து கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பால் நல்லா கொதிச்சு பாயில் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுலயும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே பவுடர் பண்ண நட்ஸையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் நல்லா ஆறி வரட்டும். ஃபுல்லா ஆறுனதுக்கு அப்புறமா குல்ஃபி மோல்ட்ல சேர்த்துக்கலாம். 8 ஹவர்ஸ்க்கு இதையும் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே சாப்பிட்ற குல்ஃபீஸ்ல இந்த அளவுக்கு நமக்கு நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்வாங்களான்னு தெரியாது. நம்ம வீட்லயே செய்யும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஹெல்தியா பண்ணி சாப்பிடலாம். இப்போ நமக்கு கிரீமியான கஸ்டர்ட் குல்ஃபி ரெடி ஆயிருச்சு. சாப்பிட நல்லா ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். அடுத்ததா சாக்லேட் குல்ஃபி செய்ய 2 கப் ஃபுல் ஃபேட் மில்கை ஒரு பேன்ல சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இது பாயில் ஆயிட்டு இருக்கட்டும். நான் இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த சாக்லேட் கிடைக்கலன்னா நீங்க இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் இருந்தா கூட யூஸ் பண்ணி செய்யலாம். தேவையான அளவுக்கு சாக்லேட்டை கட் பண்ணிக்கலாம். பால் நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சாக்லேட்லயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். சாக்லேட்டை அப்படியே பாரா சேர்த்துட்டோம்னா மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு பாலோட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சாக்லேட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது டார்க் சாக்லேட், அதனால 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்க மில்க் சாக்லேட் யூஸ் பண்றீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போதான் ஃப்ளேவரும் டேஸ்டும் நல்லா இருக்கும். இதையும் பாலோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம கலந்து விட்டோம்னா சாக்லேட் ஃபுல்லா மெல்ட் ஆயிரும். இப்ப பாருங்க, சாக்லேட் ஃபுல்லா மெல்ட் ஆயிருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற வச்சிடலாம். ஆறுனதும் மோல்ட்ல ஃபில் பண்ணிட்டு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சு டிமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட குல்ஃபி மோல்ட் இல்லைன்னா கூட வீட்டில் இருக்கிற டீ குடிக்கிற டம்ளர் யூஸ் பண்ணியும் நம்ம குல்ஃபி பண்ணலாம். பாருங்க, அழகா டிமோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு டேஸ்டியான சாக்லேட் குல்ஃபியும் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த யம்மியான 4 ஈஸியான குல்ஃபீஸையுமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.